நாட்டுக்கோழிக்கு நாக்கு செத்து போய் இந்த வீட்டில் கிடக்கிறேன்னு சொல்லி எவனாவது நாக்கு மேலே பல்லு போட்டு கமெண்டை போட்டிங்கன்னா வேறு மாதிரி கேட்டுருவேன். நான் போகாததுக்கு காரணமே அவளுக்கு சில புத்திமதிகளை சொல்லணும், அவள் பட்டு திருந்தணும். குண்டி வத்துனா குதிரையும் புல்லு திங்குங்கிறத அவளுக்கு நிரூபிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் போகலையே தவிர சோத்துக்கு செத்து போய் ஒன்றுங்க நான் கிடக்கலை. நான் நினச்சேன்னா எங்கே வேணாலும் போய் எங்கள் வான்கோழி பிரியாணியை கூட திங்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் காலையிலேருந்து ஒரு ஃபோன் வரல. 1000 ரூபா காலைல பணம் கேட்டால் பணம் 1000 ரூபா கேட்கல, எனக்கு கண்ணு ஏதோ ஒழுகுதான். எப்போ இன்னொரு விஷயம் உனக்கு குட் நியூஸ் சொல்லவா, உங்கள் அம்மாவுக்கு எப்படி கண்ணு ஒழுகுது ஒரு பக்கம், அதே மாதிரி இவளுக்கும் இந்த அடிபட்ட கண்ணு இருக்குல்ல, கண்ணு பூரா ஒழுக ஆரம்பிச்சிருச்சா. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, என்கிட்ட 1000 ரூபா பணம் கொடுன்னுக்கிட்டு இருக்கா. பணம் கொடுத்து போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாளாம். காதலன்ட்ட போய் கேளுன்ட்டேன். இல்லைண்ணா ஒழுங்கா என்னை அனுசரித்து போயிருந்தா கிண்டல் பண்ணாளா. இதுவே நீ ஏதாவது இதே மாதிரி பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நான் கூட கால்ல விழுறமா விடுமான்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் உங்க ரெண்டு பேருக்காக நான் விழுவேனே. அடிச்சா என்ன அந்த இது பண்ணா முருகன் இருக்காருல்ல, நீ அடுத்தவங்களை ஏறணும் அந்தமா நான் வழி கொடுத்தேன், கடைசியில என்னைய கூட இருந்த வழி கொடுத்துட்டு போயிட்டான்ல. உங்க அம்மா கண்ணை எவ்வளவு கிண்டல் பண்ணா, இன்னைக்கு இவளுக்கு கண்ணுல வந்து முடிச்சிருச்சா. எங்க அம்மா கிண்டல் பண்ணாலும் அது 70-80 வயசு ஆகி போச்சு. பாவம் இன்ன வரைக்கும் உழைக்குது, போய் 10 ரூபாய்க்கு அண்டா குண்டா கழுவுது, அது உனக்கு தெரியும். கரெக்ட். அது 4 நாளைக்கு அடங்கி இருக்கு, அது மரத்து ஊத்திக்கிட்டு. ஆமா, வயசான உங்க அம்மா வயசானது பாவம், முடியாதவங்க உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே. நான் போய் கிண்டல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. வயசுல எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. ஆமா, அப்புறம் இப்ப இவ வயசுக்கு இது தேவையா? நல்லா கேட்டுக்கங்கடா மக்களே. உங்களுக்கு அக்கா மெஹந்தி போறப்ப இப்படி போச்சா தெரியல, எங்கேயோ போய் கையை கொடுத்து கண்ணுல எங்க போய் மெஹந்தி போட்டா. அவ போடல, வேற யாருக்கிட்டே காசை கொடுத்து போட விட்டுருக்கா. அவன் நொல்லக்கண்ணை வச்சுக்கிட்டு போடுவாள. கேக்குறேன், சம்பாதிக்கிற காசெல்லாம் போய் ஒரு மெஹந்தி போட்டா எப்படி 200-300 ரூபாய் கேட்பாங்க. ஆமா, அந்த 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 3 நாளைக்கு சோறு உடம்பாக்கிடுவேன். கரெக்ட். அப்ப நான் சிக்கனம் பண்றவளா இல்ல இப்ப சிக்கனம் பண்ணி நீ கூத்தியாளுக்கு வாங்கி கொடுக்குற, கூத்தியாளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னா கூத்தியா சேர்த்து வந்தா தான் சேர்க்க முடியும். இவ காசை சிக்கனம் பண்றவள. ஒரு 5000 ரூபாய் யாராவது போட்டா போதும், போய் ஒரு கபாலி படம், அது என்ன கூலி படம் பார்த்துட்டு பிரியாணியை பூரா பொங்க வச்சுட்டு வந்துருவா. என்னென்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா? காலைல 500 ரூபாய் கொண்டு போய் ஒரு அட்டை 65. சரி. தக்காளி 1 கிலோ 40 ரூபாய். சரி. கருவேப்பிலை பழத்தெல்லாம் 5 ரூபாய். சரி. பச்சை மிளகாய் 5 ரூபாய். இவ சிக்கனக்காரி. இஞ்சி 10 ரூபாய். இவ மூத்திரத்தை வாங்கி நீ குடி. ஒரு தேங்காய் 35 ரூபாய் சொல்லி 30 ரூபாய்க்கு 3 தேங்காய் 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சூப்பர். பூரா முடிச்சுட்டு நாட்டுக்கோழி ஒரு கிலோ அதுல கழுவி போய் 800-900 ரூபாய் நாட்டுக்கோழி எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன இருமா நீ சொல்கிற, நான் சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு வர்றேன், சாயங்காலம் வந்து சூர்யாவுக்கு தெரியாமல் என்னை கூட்டு போய் கண்ணுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுனாலும் நான் வரமாட்டேன். ஏற்கனவே நீ எனக்கு நன்றி கடை நிறைய பட்டிருக்க. ஆக்சுவலாக உன்னை ஆக்சிடெண்ட் ஆனப்போ மனிதாபிமானத்தோடு இறக்கப்பட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போனதுக்கு என்னையவும் சூர்யாவையும் நீ என்னென்ன கேள்வி கேட்ட. கொஞ்சம் நஞ்சமாக நீ நக்கல் பண்ண. அப்போ உனக்கு கண்ணில் மாத்திரம் இல்லை, இன்னும் வேறு எதில் வேணாலும் வந்து விடியும். இவளை தொண்டை வந்து போனப்போ என்னென்ன கிண்டல் பண்ண. கமலஹாசன் வாய்ஸ் எடுக்கிறா, இவளுக்கு இனிமேல் வாய்ஸே வராது, இவ ஊமையாக போயிடுவா, என்னென்ன சாபம் விட்ட. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வட்டி முதலுமா ஆண்டவே உன் கண்ணில் வந்து கொடுத்துருக்கான். எனக்கு காலையில் சொன்னப்போ ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு சந்தோஷம். காரணம், கர்மா வந்து எப்பயுமே இருக்குது. கர்மா இஸ் பூமரங். நீ எவ்வளோ தூரம் இவளை நக்கல் பண்ணியோ அதுக்கு தான் இன்றைக்கி உன் கண்ணில் வந்திருக்கு. தெரியுதா அது உனக்கு? டான்ஸ் ஆடுறதும், மெகந்தி போடுறதும், குதிரை வாழை போட்டுக்கிட்டு ஜெனிலியா மாதிரி இங்கிட்டு சுற்றுறதும், என்னென்ன அநியாயம் பண்ண. உன் வயசுக்கு தகுந்த வேலையா நீ பார்த்த. அடுத்தவங்களை வந்து இப்போ நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஒரு யூடியூப்பில் இருக்கோம், சரி 2 ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடுறோம்னா எங்களுக்கு போட்டி. நாங்கள் யார் மலை, நீ யார் மடு. உனக்கு ஆமாம் 8 வருஷமா பேசுகிறோம், பேசி இல்லவே இல்லை. கரெக்ட். இன்னொன்று சொல்லவா, நேற்று நைட்டு தானே அவ்வளோ தூரம் படித்து வீடியோவில் நான் சொன்னேன் லைவில். அந்த வீடை எழுப்புழுக்க வாசவர் தான் என் பெரிய மேனும் வரமாட்டேங்கிறான், பேரனையும் அனுப்ப மாட்டேங்கிறான். சொன்னான்ல, இவன் நல்ல மனுஷியாக இருந்தா, நல்ல பொம்பளையாக இருந்தா, உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தா அந்த வீடை நேரம் சுத்தம் பண்ணி ஊதுவத்தியை பொருத்தி வச்சு ஒரு சாம்பிராணி போக காட்டி
பண்ணியிருக்கலாம்ல. நான் பாத்திரம் கழுவுறப்ப நேத்து என்ன பண்ணேன்? அவ லைவ போட்டு ஆன் பண்ணி விட்டு நான் வாடுக்கு பாத்திரம் கழுவுனேன். வீடு இருந்தால் வேலைக்காரவங்களையெல்லாம் நீ எதிர்பார்க்கவே இல்லையே. 2 3 நாளா ஆச்சு அந்த அம்மா. தன்னால் வேலை பார்க்குறாடா. வேலைக்காரவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இவளுக்கு தேவை இவளையும் சுத்தமாக வச்சுக்கிருவா, இவ அடுப்படியும் சுத்தமாக வச்சுக்கிருவா. இவ அடுப்படின்னு சொன்னது மீன்ஸ் இவ அடுப்படி அல்ல, அங்கே இருக்கு பாரு சமையல் அடுப்படி, அந்த அடுப்படியை சொன்னேன். தூக்குதுடா, சீக்கிரம் போட்டு முடிடா வீட்டுக்கு. இருப்பா ஏப்பா, இதுக்கு தான் அவங்க என்னை நாட்டுக்கோழிக்கு செத்தவன் நாக்கு செத்தவேங்கிறாங்க, சோத்துக்கு செத்தவன் நீ சும்மாவா சொல்கிறாங்க? சத்தியமா சொல்லணும். என்ன அது சத்தியமா உன்னால வாசம் வந்து அந்த வாசம் உனக்கு வரல. வாசம் வருதுப்பா. எனக்கு தொழில் முக்கியம் இல்லையா? எனக்கு தொழில் முக்கியம். இதை முடிச்சுட்டு வர்றேன். ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுற? முதல்ல இதை நீ கொண்டாடுவ போலையே, அவளுக்கு கண்ணு போச்சுன்னு ஒன்று. ஏய், ஆ பசிக்குது சோற போடுறதுங்கிறது பண்றேன்டா நீ ஒருத்தே. நான் என்ன சொல்கிறேன், தன்வினை தன்னை சோடும். நீ இந்த பிறவியில் செஞ்சதுக்கு நீ இப்போவே அனுபவி. கண் ஆப்ரேஷனுக்கு என்கிட்டலாம் காசு இல்லை. 1 லட்ச ரூபா கொடுத்து உனக்கு செயின் வாங்கி கொடுத்தான் பாரு, நகை வாங்கி கொடுத்தான் பாரு, அவன்கிட்ட போய் கேளு, அழகாக கொடுப்பான். கண் ஆப்ரேஷனுக்கு இல்லை, உனக்கு இன்னும் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ எல்லாத்தையும் அவன் பண்ணி விடுவேன். எங்களை ஆளை விடு, எங்ககிட்ட 10 காசு கிடையாது. சரி, ஆ அந்த 3 செயினை போட்டு ஒரு செயின் வாங்கினா ரைட், அந்த பையன் கையில வச்சுக்கிட்டீங்க. ஆமாம். அதையும் போட்டுட்டு இப்ப என்னமோ இப்படி முறுக்கி என்னமோ தொங்குது ஒண்ணு நீளமா இருக்கிறது. எனக்கு இன்னொரு டவுட்டு சொல்லவா? அவள் கழுத்தில் 2 செயின் கிடக்குங்கிறேன். ஒரு செயின் நீ நினைக்கிறியா? 2 செயின் வச்சுருக்கா. ஏய், நீங்க ரெண்டு ஒரு பவுன் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். அப்போ அவகிட்ட காசு இருக்கா, நம்மக்கிட்ட காசு இருக்கா? நம்ம மாத்திரம் குத்தாலத்துக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அப்படி போய் வாங்குனீங்க, இப்படி போய் வாங்குனீங்கன்னு சொல்லி அவதூறு பரப்புறாளே. இவளுக்கு இப்போ ஏது 2 செயின்? அதை நீதான் கேட்க. எவன் இலங்கையிலேருந்து அனுப்புகிறார் அவர் புறா மூலமா? பெரிய நேந்திரம்ல வேணா அனுப்புவாரு. இதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவளை எப்போ நீ உன்னை எதில் தெரியுமா நான் வெறுத்தேன்? இவ ஒரு தடவை நம்ம சென்னைக்கு போனோம் தெரியுமாப்பா, இவன் கேஸ் விஷயமா. அப்போ வந்து நீ வந்து கோர்ட்டுக்கோ எதுக்கோ வந்து பணம் கொடுத்த, அதுக்கே படுத்து கொடுத்தேன்னு சொன்னா பார்த்தியா? பயிர் தான் பெத்த பிள்ளைக்கு பெயில் எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சிறுக சிறுக இந்த இப்ப கூட இவ உனக்கு காசு இல்ல. நான் தான் 30,000 எண்ணி நான் தான் விடுதிகள் காசு அப்ப அதை நீ எப்படி கொடுத்தங்கிறது எனக்கு மர்மமாகவே இருந்துச்சு. இப்போ நீயே சொல்லிட்டியா வீடியோவில், சிறுக சிறுக 5 10மா 1 2மா இவ சேர்த்து வச்ச காசுலேருந்து நம்ம பிள்ளைக்கு கொடுத்து உதவுன தெய்வம் அவளை பார்த்து நாக்கு மேலே பல்ல போட்டு நீ போய் படுத்துட்டு வந்தியான்னு கேட்ட எச்சக்கலை நாய் நீ. கொஞ்சமாவது இவளை நம்ம இறக்கம் பார்க்கலாமா, கண்ணுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி. இதிலேருந்து நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்கள ஏளனப்படுத்தினா அதுவே நம்மளுக்கு வந்து விடியும், நம்ம தலையில் முடியும். அதை மாதிரி உன் கண்ணில் இப்போ முடிஞ்சிருச்சு. நீ பார்த்துக்க, எனக்கு இனிமேல் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த கண்ணு நீர் அவளும் ட்ராப்ஸ் ஊற்றி ஊற்றி பார்த்தாலாம்ப்பா, கேட்க மாட்டேங்குதான். உள்ளுக்குள்ளே ஏதோ நரம்பு போயிருச்சான், அந்திருச்சான். முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன், முடியல இல்ல. ஆமாம் முடியாதோ ஒரு வாரத்துக்கு நான் அதை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கணும். கரெக்டு. இங்கிட்டு போடுறதா அட்டம் இங்கிட்டு நான் கேட்கிறேன் உனக்கிட்ட, எனக்கு என்ன மாடல் ட்ரெஸ்ஸே போட தெரியாதா? அழகாக போடுவேன். பழையபடி என்னால அந்த ஃபீல் எது டவுசர் பேபிங்கிற பேரு அதே மாதிரி மாற தெரியாது. கொண்டு வந்துருவேன். இன்னும் உனக்கு அந்த பேர் இருக்கே. இப்போ நீ டீசர்ட் டவுசர் பட்டனை தான் திறந்து விட்டேன். மாமா திறந்துட்டா, மாமா திறந்துட்டா. எவ்வளவு லைக்கு எவ்வளோ மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நான் வந்து வேணாமே, சரி எதுக்கு இதை பார்த்து 10 பேர் மனசுல ஆசை உண்டா, அதுவும் உனக்கு செய்யற துரோகம் நினைச்சு நான் மூடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது அவன் மனசை கலங்கப்படுத்தினா அவன் கக்கு சங்கையுமா தெரியுவேன். அதனால் என்ன ஆகும், உன் கற்பு பறிபோகும். அதனால தான் நான் வேணான்னு சொல்லி நீ அடக்கி வாசிக்கிற. எதுக்கு இவளையெல்லாம் அவுத்து விட சொன்னா அவ்வளவுதான். இல்ல எதுக்கு இதே நைட்டியை போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் போட்டு மாடல நான் இறங்கவ. எனக்கே அவளை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குடா. அது தெரியுமா, நானே சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், வாப்பா விளக்குத்தூண் பஜாரில் போய் ஒரு 10 நைட்டி எடுத்துட்டு வாப்பா போடுப்பாண்டா. வேணாம் காசை அனாவசியமாக செலவு பண்ண வேணாம். நான் இனிமேல் சிக்கனப்படுத்தி என் சொந்த உழைப்பில் யார் தயவும் இல்லாமல் யாருக்கிட்டையும் 5 காசு கடை வாங்காமல், நீ ஒரு ஆள் செங்கலை வாங்கு, நீ ஒரு ஆள் சிமெண்ட்டை வாங்கு, நீ கம்பியை வாங்கி கொடு, அப்படி இப்படின்னு கேட்காம என் உழைப்பில் வாங்க போகிறேன், என் வீடாக இருந்தாலும் சொல்லி 10 காசு செலவு பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக வாழ பழகிட்டா. சரியா? வாழ்ந்தா இப்படி இவளை மாதிரி வாழணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ போகிறான். இவளை பார்த்து நீ கற்றுக்க, இல்லைன்னா இவன் மூத்தர் பொருளையும் வச்சு 8 நிமிஷம் வீடியோவை போட்டேன் பத்தியா? வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன்ல. ஆமாம், அதுதான்டா உழைப்பின் சிகரம். இதை பார்த்து அவளை தெளிவாக சொல்லுங்கடா. சும்மா உக்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று பேசுறது. 40 ரூபாயாப்பா. இப்படி குழம்பு வச்சுட்டு இருந்தீங்க என்ன பண்ண? 40 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி. சரி விடு, அதுக்காக குழம்பே வைக்காமல் இருக்க முடியுமா? சாப்பிட்டு தானே ஆகணும். 5 கிலோ வாங்கி போட்டுக்கோ. 5 கிலோவா? இப்போ தான் சிக்கனத்தோட சிகரம்னு உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 கிலோ வாங்குவோங்கிற. 20 ரூபா போட்டு 5 கிலோ 100 ரூபாய்க்கு சொல்றேன். எதையாவது கீழ மாசி பஜார் மேல மாசி பஜாரில் அழுகுன தக்காளி விற்கும். இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வா. அதைத்தான் காலையில் 5 மணிக்கு வந்தேன்னா குப்பைக்காரம்மா பூரா பெருக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஊடால போய் நீ அதில் 4 முட்டைக்கோசு
2-3 தக்காளியை பெருக்கிட்டு வா, கருவேப்பிலையெல்லாம் கீழே கிடக்கு சீச்சின்னு. அந்த அக்கா பீட்ரூட்லாம் தூக்கி ஓரமா போட்டுச்சு, இதை எடுத்து போவாக்கா அப்படி கேட்போம். ஏண்டி நான் ஒரு பேச்சுக்கு தானடி சொன்னேன், உண்மையிலே பிச்சைக்காரியாக மாறிடுவா போலையே. என்னடா அவ ரொம்ப நெஞ்ச நக்கிறாடா. கஞ்சம்புடின்னு சொன்னேன், அதுக்காக இந்த அளவுக்கு கஞ்சம்புடின்னு சொல்லலை. விட்டா காலையில் சென்ட்ரல் மார்க்கெட்டில் என்னை கொண்டு போய் விட்டு பெருக்கிட்டு வந்துடுவேன்ருவா போல. பெருக்கி தின்னி ஏய், என்னைய உடனே விட்றா சிம்மக்கல்ல. அழகா 2 கட்டப்பை எடுத்துட்டு நேரா எல்லாத்தையும் வாங்கிட்டு தரேன் 200 ரூபாய்க்கு. நம்ம விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம். இன்றைக்கி என்ன சோறு சாப்பிட்ற வீடியோ இருக்கா? ஆப்ஷன் தான். ஆப்சண்ட். இன்றைக்கி சோறு சாப்பிட்ற வீடியோ கிடையாது எங்களுக்கு. கோழி குழம்பு. வயித்தால புடிக்கி விட்டுருவீங்க. ஆமாம், கோழி குழம்பு ஏற்கனவே சூட்டை கிளப்பி விட்டுரும். பிராய்லர் வேறு இருக்குது, மாம்பழம் வேறு இருக்குது, எல்லாமே சூடு. அதனால் இன்றைக்கி வந்து சாப்பாடு வீடியோ கிடையாது. சிக்கன் 65 பொரிக்க போகிறாங்க. நன்றி வணக்கம். 6 மணி லைவில் சந்திப்போம். சுமி, டேக் கேர். உன் உடம்ப நீ தான் பார்த்துக்கிறணும். இனிமேல் என்னையே தேவையில்லாமல் எதிலும் இழுத்துட்டு கண்ணு வலிக்குது, காது ஒழுகுது, மூக்கு ஒழுகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட நிற்காத. உன்னைய பார்க்க வேண்டிய பார்ப்பேன், அவங்ககிட்ட போய் சொல்லு, என்னை ஆளை விடு. நான் பணம் போடலைன்னு கோச்சுக்கிறாத. என்கிட்ட காலையிலேருந்து 1000 ரூபா பணம் வேணும்னு ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுறா இந்த சுமிங்கிறவ. நான் பணம் போடலை, என்கிட்ட காசு இல்லை. தயவுசெய்து என்னை விட்டுரு. வேறு இந்த சம்பளம் வரட்டும், மொத்தமாக தர்றேன். ஓகேவா? பாய்.